ஹலோ குட்டி செல்லங்களா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ட்ரை திஸ். ஓகே, இந்த இதை தான் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா, ஈஸியாக எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டீஜர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? வீடியோ பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது இன்டீஜர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஓகேவா, அசெண்டிங் ஆர்டர் எழுதும் போது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சைன். ஓகேவா, மைனஸ் சைன் இருக்கான்னு பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகேவா, இருக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட வேல்யூ வந்து பிக்கெஸ்ட்டாக கிரேட்டர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேவா, அதனால் ஃபஸ்ட்டு இதில் எது வந்து ரொம்ப சின்ன நம்பர், -10. ஓகே, அடுத்து -6. ஓகேவா, அதை விட கொஞ்சம் பிக் எது, -5. அதை விட பிக் எது, 0. அதை விட பெருசு எது, 2. அடுத்து என்ன, 4. அடுத்து அதை விட பெருசு என்ன, 10. ஓகேவா, நம்ம எழுதியாச்சா? ஸ்மால் டு பிக் தான் அசெண்டிங் ஆர்டர். எழுதிட்டோமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்பர் லைனை யூஸ் பண்ணி அந்த நம்பர் லைனில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து எது கடைசியாக வரும். கடைசி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஓகேவா, அப்போ எந்த நம்பர் வரும் அப்படின்னா, இந்த எண் கோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் லெஃப்ட் சைடு வந்து நம்ம 8 வரைக்கும் அங்கே ஆல்ரெடி இருக்குது, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே போயிட்டே இருக்கும்போது நமக்கு இங்கே என்ன எழுதுவோம், நம்ம 17 -17 எழுதுவோம். கடைசி நம்பர் அங்கே இருக்கிற நம்பரை மார்க் பண்ணும்போது -17 தானே வரும். எழுதியாச்சா? ஓகேவா, இப்போ புரியுதா? லெஃப்ட் சைடு -17 வரும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஃபில் பண்ண சொல்கிறாங்க. என்னது அப்படின்னா, இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த தொடரை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா, அது எப்படியா இருக்குது, டென்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இருக்குது, டென்ஸாக இருக்குது. ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இது எப்படி இருக்குது, டென்ஸாக இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து 0க்கு அடுத்து என்ன வரும், 10. ஓகேவா, அங்கே 20 இருக்குது, அடுத்து 30 இருக்குது. ஓகே, அடுத்து என்ன வரும், 30க்கு அப்புறம் 40, 40க்கு அப்புறம் 50. ஓகேவா, இப்போ 2 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து எப்படி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் ஃபில் பண்ணியாச்சு ஈஸியாக. அடுத்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு வரும்போது -10 இருக்குது, அடுத்து என்ன வரும், -20, அடுத்து என்ன வரும், -30, அடுத்து -40 ஆல்ரெடி அங்கேயே இருக்குது, அடுத்து லாஸ்ட்டு -50. ஓகே ஓகே, இப்போ வந்து 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 4க்கு வாங்க. 4ல் வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஈஸி தான். நம்ம வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் இன்டீஜரான்னு பார்க்கணும். பாசிட்டிவ் இன்டீஜர்னால் அதுதான் பிக்கெஸ்ட்டு, நெகட்டிவ் இன்டீஜர் அதுதான் ஸ்மால் நம்பர். ஓகேவா, இப்போ -65 ப்ளஸ் 65 ப்ளஸ் 65 தான் பெருசு. ஓகேவா, பிக்கெஸ்ட்டு. ஓகேவா, சிம்பிள் போட்டிங்களா? அடுத்து செகண்ட் பாருங்கள், 0க்கும் 1000க்கும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதுவும் அதே சிம்பிள் தான் வருது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் 2018ங்கிறது 2 பக்கமும் இருக்குது, 2 பக்கமும் சேம் சைன். ஓகேவா, மைனஸ் சைன் தான் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், யோசிக்கவே தேவையில்லை, ஈக்குவல் டு சைனை போட்டாங்க. ஓகேவா, இப்போ 3மே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள், 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இன்டீஜர்ஸை எழுதணும். ஓகேவா, அப்போ இன்டீஜர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, பிக்கெஸ்ட் டு ஸ்மால். ஓகேவா, பிக் டு ஸ்மால் அப்படி தானே ரைட் பண்ணுவோம். அப்போ இதில் பிக் நம்பர் எது பாருங்கள், மைனஸ் சைன் வரக்கூடாது, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து 47, அடுத்து 19, அடுத்து என்ன வருது, 12, அடுத்து 3, அடுத்து 0. இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஈஸியாக. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெகட்டிவ் இன்டீஜர்ஸை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா, நெகட்டிவ் இன்டீஜர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து
லெஸ் நம்பராக இருக்கிறது, ஸ்மால் நம்பராக இருக்கிறது தான் வேல்யூ அதிகம். ஓகேவா அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இதில் எது ஸ்மால் நம்பர்? -4 தான். ஓகேவா, ஜீரோவுக்கு அடுத்து ஸ்மால் நம்பர் எதுனா -4. ஓகேவா, அதுக்கு அடுத்து ஸ்மால் நம்பர் என்ன? -9. அடுத்து ஸ்மால் நம்பர் என்ன? -22. அடுத்து ஸ்மால் நம்பர் என்ன? -27. அடுத்து -35. ஓகேவா, இந்த வரிசை புரியுதா உங்களுக்கு? மைனஸ் இன்டீஜர்ஸை மட்டும் நம்ம எப்படி நெகட்டிவ் இன்டீஜர்ஸை ஃபில் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.